எல்லாரும் எதிர்பார்த்த எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்தாச்சு. சத்தியமா சொல்றேன், ஹாலிவுட் படத்துல கூட இந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்காது. சரி, இந்த டிவி சேனல் சொல்ற நம்பர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்டயே நான் ஒரு கேள்வியை கேட்டுறேன். நீங்க ஓட்டு போட்ட உங்க ஏரியா நிலவரப்படி இந்த தடவை யார் எத்தனை தொகுதியை ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கெஸ்ஸை தட்டி விடுங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தூங்க விடாம பண்ணிட்டு இருக்க அந்த டாப் எக்ஸிட் போல் ரிசல்ட்டை தான் அக்குவேர ஆணி வேற பிரிக்க போறோம். டிவியை போட்டா ஒரு சேனல் ஆளுங்கட்சி வின் பண்ணுன்றாங்க, இன்னொரு சேனல் புது கட்சி செக்மேட் வைக்கின்றாங்க, யூடியூப்ல அதிமுக சைலண்டா ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம குழம்ப தேவையில்ல, ரொம்ப செலக்டிவா ஒரு 4 விதமா எக்ஸ்ட்ரீம் ஆங்கிள் வந்திருக்கிற கணிப்புகளை மட்டும்தான் பிரிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். 1, திமுகவுக்கு சாதகமா வந்திருக்கிற பழைய ஸ்டைல் சர்வேக்கள். 2, யாருமே எதிர்பார்க்காத அதிமுகவோட மெஜாரிட்டி சர்வே. 3வது, நேஷனல் மீடியாவே அதிர வச்ச புது கட்சியோட பிரம்மாண்ட எழுச்சி. கடைசியா யாருமே எதிர்பார்க்காத ஒரு தொங்கு சட்டசபை ட்விஸ்ட். இது ஒண்ணா வச்சு பார்க்கும்போது தான் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு நமக்கு தெரியும். சரி, சஸ்பென்ஸை உடைச்சிட்டு முதல் டேட்டாக்குள்ள போயிடலாம். இது ஒரு சேஃப் பெட் கணிப்புன்னு சொல்லலாம். அதாவது என்டிடிவி மற்றும் பீப்புள் சேர்ந்து எடுத்திருக்கிற எக்ஸிட் போல். இவங்க கொடுத்திருக்கிற நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா, ஆளுங்கட்சியான திமுக கூட்டணி 125 முதல் 145 சீட்டுகள் வரைக்கும் ஜெயிச்சு ஈஸியா ஆட்சியை தக்க வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவுக்கு 65 முதல் 80 சீட்டுகளும், புதுசா களத்துல இறங்கியிருக்கிற தளபதி விஜயின் தாவேகாவுக்கு 18 முதல் 24 சீட்டுகள் கிடைக்கும்னு இவங்களோட டேட்டா சொல்லுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல அந்த காலத்துல இருந்தே ஃபாலோ ஆகுற அதே பைனரி பாலிடிக்ஸ் தான் இன்னமும் இருக்காது. அந்த 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கு இடையே தான் போட்டியே தவிர 3வது ஒருத்தர் உள்ள வந்து பெரிய மேஜிக்லாம் பண்ணிட முடியாதுங்கிறத இந்த ரிசல்ட் தெளிவா சொல்லுது. சரி, என்டிடிவி கொடுத்ததே திமுகவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான மெஜாரிட்டி தான். ஆனா இதுக்கே எப்படின்னா, அடுத்ததா வரப்போற 2வது சர்வே ஏஜென்சியோட ரிசல்ட்டை பார்த்தா நிஜமாவே சாக்காயிருவீங்க. அதுதான் சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்திருக்கிற ரிசல்ட். இவங்க திமுக கூட்டணிக்கு 145 முதல் 160 சீட்டுகள் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லி ஒரு மாபெரும் கிளீன் ஸ்வீப் வெற்றியை கணிச்சிருக்காங்க. அதிமுகவுக்கு வெறும் 50 முதல் 65 சீட்டுகளும், தாவேகாவுக்கு 13 முதல் 18 சீட்டு வரைக்கும் தான் கிடைக்கும்னு அடிச்சு சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே மக்கள் கிட்ட பெர்ஃபெக்டா ரீச் ஆகிருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் வந்திருக்கு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். திமுக ஸ்வீப் பண்ணணும்னு சொன்ன இந்த சர்வேக்களை ஓரமா வச்சுட்டு இப்போ நான் காட்ட போற 3வது சர்வே ரிசல்ட் பாருங்க. ஜேவிசி கொடுத்திருக்கிற இந்த எக்ஸிட் போல் தான் இப்போ பொலிட்டிக்கல் சர்க்கிள்லயே மிகப்பெரிய ஹாட் டாபிக். இவங்க கணிப்புப்படி எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணி 128 இருந்து 147 சீட்டுகளை பிடிச்சு அசால்ட்டா சிங்கிள் மெஜாரிட்டியில ஆட்சி பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணி வெறும் 75 முதல் 95 சீட்டுகளுக்குள்ள சுருங்கும்னும், தாவேகா 8 முதல் 15 சீட்டுகள் தான் வாங்கும்னும் இவங்க டேட்டா ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்லுது. இந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே பல பேருக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். ஆனா ஜேவிசி சொல்ற லாஜிக் என்னன்னா, கிரவுண்ட்ல ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தி அலை சைலண்டா வேலை செஞ்சிருக்கு. அதே மாதிரி அதிமுகவோட அந்த ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் எப்பயுமே உடையாது, அது அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்குது. மீடியா வெளிச்சத்திலையும் சோசியல் மீடியா ட்ரெண்டிங்லயும் புது கட்சியான தாவேகா பெரிய சவுண்ட் விட்டாலும் கிராமப்புறங்கள்ல இருக்கிற சைலண்ட் ஓட்டர்ஸ் மொத்தமா அதிமுக பக்கம் சாஞ்சிருக்கிறாங்கன்றதான் இந்த சர்வேயோட கன்க்ளூஷன். இந்த 2 எக்ஸ்ட்ரீம் ரிசல்ட்டையும் பார்த்துட்டு ஓஹோ அப்ப போட்டி திமுகக்கும் அதிமுகக்கும் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ள கேமுக்குள்ள என்ட்ரி ஆனாங்க அந்த நேஷனல் மீடியா. மொத்த தமிழ்நாட்டோட எலெக்ஷன் ஹிஸ்டரியவே மாத்தி எழுதுற மாதிரி ஒரு பகீர் ரிசல்ட்டை அவங்க வெளியிட்டாங்க. திராவிட கட்சிகளுக்கு இடையே தான் போட்டியே அப்படிங்கிற அந்த பல வருஷ பழைய ஃபார்முலாவை சுக்குநூறா உடைச்செறிஞ்ச அந்த 4வது எக்ஸிட் போல் யாரோடையது தெரியுமா? அதுதான் இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்ட ஷாக்கிங் எக்ஸிட் போல். ஆக்சிஸ் மை இந்தியா எப்பவுமே அவங்களோட துல்லியமான கணிப்புகளுக்கு இந்தியா லெவல்ல ரொம்ப ஃபேமஸ். அவங்க தமிழ்நாட்டுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா பல வருட பழைய அரசியல் ஃபார்முலாவையே சுக்குநூறா உடைச்சிருந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியும் தாவேகாவும் தலா 35% வாக்கு வங்கி வாங்கி சரிசமமா மோதுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சீட்டுகள் கணக்குப்படி பார்த்தா தளபதி விஜயின் தாவேகா 98 முதல் 120 சீட்டுகளும், திமுகவுக்கு 92 முதல் 110 சீட்டுகள் கிடைக்கும்னு ஒரு நெக் டு நெக் த்ரில்லரை காட்டியிருக்காங்க. அதிமுக 23% வாக்குகளோட 22 முதல் 32 சீட்டுகளுக்கு பின்னாடி தள்ளப்படும்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு புது கட்சி தன்னோட முதல் தேர்தலையே ஆளுங்கட்சிக்கு ஈக்குவலா 35% ஓட்டுகளை வாங்குறதுனா அது சாதாரண விஷயமா?
இந்த ரிசல்ட் தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஒருவேளை ஆக்சிஸ் மை இந்தியா சொல்ற இந்த டை ரிசல்ட் உண்மையா இருந்தா அதுவே ஒரு மிகப்பெரிய பூகம்பம் தான். ஆனா டிவி சேனல்களே இப்படி ஒரு நெக் டு நெக் ஃபைட்டை காட்டிக்கிட்டு இருக்கும்போது கிரவுண்ட் ரியாலிட்டிய முழுசா அலசின 5வது ரிசல்ட் ஒன்று இருக்கு. அது எந்த பெரிய டிவி சேனல் எடுத்தது கிடையாது. அது ஒரு இண்டிபெண்டன்ட் யூடியூப் சேனல் கொடுத்த கணிப்பு. நேஷனல் மீடியாவே தாவேகாவுக்கு 120 சீட்டுகள் வரைக்கும் போகும்னு சொன்னா அந்த யூடியூப் சேனல் கொடுத்த நம்பரை பார்த்தா தலையே சுத்துது. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் யூடியூப் சேனல் கொடுத்திருக்க அந்த ரிசல்ட் படி தாவேகா தனித்து நின்று 149 சீட்டுகளை பிடிச்சு ஒரு மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணி வெறும் 47 சீட்டுகளையும் அதிமுக கூட்டணி 38 சீட்டுகளை மட்டும்தான் வாங்கும்னு அந்த சேனல் கணிச்சிருக்கு. இது கேட்கறதுக்கே ஒரு ஃபேண்டசி மாதிரி இருந்தாலும் அந்த சேனல் சொல்ற முக்கியமான பாயிண்ட் அண்டர் கரண்ட். அதாவது ஓட்டுக்கள் ஜாதி வாரியாவோ இல்ல ஊர் வாரியாவோ பிரியாம இந்த தடவை ஜெனரேஷன் வாரியா பிரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. 18 முதல் 30 வயசுக்குள்ள இருக்கிற அந்த 1.2 கோடி இளைஞர்கள் அதுல பெரும்பாலானோர் டிவி சர்வேக்களுக்கு சிக்காம மொத்தமா புது மாற்றம் வேணும்னு இந்த சிங்கிள் லீடர் பக்கம் சாஞ்சிருக்காங்கன்றதான் அவங்களோட வாதம். கொங்கு மண்டலம் மற்றும் தென் மாவட்டங்கள்ல புது கட்சி பெரிய அளவுல ஓட்ட பிரிச்சிருக்குன்னு டேட்டா காட்டுது. இந்த எக்ஸிட் போல் டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு கிளியரான பேட்டர்ன் கிடைக்குது. திமுக கூட்டணிக்கு ஒரு சேஃப் ஜோன் கிடைச்சாலும் அது 2021 மாதிரி ஒரு பெரிய ஸ்வீப்பா இருக்காதுன்னு தெரியுது. அதே சமயம் அதிமுக தங்களோட இருப்பை நிரூபிக்க போராடுறாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு 3வது பெரிய சக்தி உருவெடுத்து ஆட்சியை தீர்மானிக்கிற இடத்துக்கு வந்திருக்கு. இப்போ ஒருத்தர் திமுக ஸ்வீப்னு சொல்றாரு, இன்னொருத்தர் அதிமுக கம்பேக்னு சொல்றாரு, ஆக்சிஸ் டைன்னு சொல்றாங்க, யூடியூபர் தாவேகா சுனாமிங்கிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி 6வது ஒரு ஏஜென்சி வெளியிட்ட டேட்டா தான் இப்போ அரசியல் தலைவர்களுக்கே தூக்கத்தை கெடுத்திருக்கு. அவங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ் பார்த்தா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அது என்ன டேட்டான்னு பாத்துருவோமா? அதுதான் காமாக்கியா அனலிட்டிக்ஸ் வெளியிட்டு இருக்க அந்த திகிலூட்டும் எக்ஸிட் போல். இவங்க கணிப்புப்படி தமிழ்நாட்டுல யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்க போறது இல்ல, பக்கா தொங்கு சட்டசபை அமைய போகுதுன்னு அடிச்சு சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்திருக்கிற சீட் சேர பாருங்க. திமுக கூட்டணிக்கு 78 முதல் 95 சீட்டுகளும், அதிமுக கூட்டணிக்கு 68 முதல் 84 சீட்டுகளும், தாவேகாவுக்கு 67 முதல் 81 சீட்டுகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல மெஜாரிட்டிக்கு தேவை 118 சீட்டு. ஆனா இங்க யாருமே 100 சீட்டை கூட தொடுவாங்களான்னு சந்தேகமா இருக்கு. இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா இவங்க கொடுத்திருக்கிற ஓட் ஷேர். திமுக கூட்டணி 33 முதல் 35% வரை ஓட்டுகள் வாங்கியிருக்கு. ஆனா அதிமுகவும் தாவேகாவும் 29 முதல் 31% வாக்கு வங்கியில சரிசமமா நிக்கிறாங்க. அதாவது பல வருஷமா இருக்கிற ஒரு பிரதான எதிர்கட்சியோட ஓட் பேங்க வந்த முதல் தேர்தலையே ஒரு புது கட்சி ஈக்குவல் பண்ணிருக்காங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி இந்த தொங்கு சட்டசபை நிஜமாவே அமைஞ்சா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. எந்த கட்சி ஆட்சி அமைக்கணும்னாலும் இன்னொரு கட்சியோட சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படும். அப்போ கிங் மேக்கர் யாரு? கூட்டணி பேரம் எப்படி நடக்கும்? நேத்து வரைக்கும் எதிரியா இருந்தவங்க ஒண்ணு சேருவாங்களா? தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி நடக்காத பல விசித்திரமான விஷயங்கள் அரங்கேறும். இந்த டேட்டா எல்லாம் பார்க்க ரொம்பவே ஆச்சரியமாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்தாலும் நாம ஒரு ரியாலிட்டியை தெளிவா புரிஞ்சுக்கணும். எக்ஸிட் போல் அப்படிங்கிறது மக்களோட மனநிலைக்கான ஒரு சின்ன சாம்பிள் தான். இதுவே உண்மையான ரிசல்ட் கிடையாது. 2016லயோ இல்ல மத்த சில எலெக்ஷன்லயோ எக்ஸிட் போல் அப்படியே தப்பாவோ தலைகீழாவோ போன கதை இருக்கு. மே 4ஆம் தேதி வரப்போற ரிசல்ட்டை எந்த சர்வேனாலையும் 100% துல்லியமா கணிச்சிட முடியாது. டேட்டா ஒரு பக்கம் இருந்தாலும் களத்துல இறங்கி மக்கள் கிட்ட வேலை பார்க்கறவங்களுக்கு தான் உண்மையான வெற்றி கிடைக்கும். திமுக ஆட்சியை தக்க வைக்குமா? அதிமுக கம்பேக் கொடுக்குமா? இல்ல தாவேகா முதல் தேர்தலே அரியணை ஏறுமா? இல்ல நிஜமாவே தொங்கு சட்டசபை வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நடக்க போதா? தூத்துக்குடியில கூடின மாஸ் கூட்டமா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் திட்டங்களா இருந்தாலும் சரி, எதுவானாலும் அது தமிழ்நாடு அரசியல்ல மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு புது அத்தியாயமா தான் இருக்கும். இந்த 6 முரண்பாடான எக்ஸிட் போல் ரிசல்ட்ல நீங்க எதை நம்புறீங்க? எந்த சேனல் சொன்னது உங்க ஏரியா கிரவுண்ட் ரியாலிட்டியோட மேட்ச் ஆகுது? ஏசி ரூம் கணிப்பு நிஜமாவுமா இல்ல வழக்கமான அரசியல் சாணக்கியத்தனம் ஜெயிக்குமா? உங்க மைண்ட் வாய்ஸை கீழே கமெண்ட்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.